வாங்கம்மா உள்ள இருக்க நம்ம முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்போதான் முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி பட்டன் நிற்கல அதை எம்த்துங்கம்மா. அப்போதாம்மா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். வாங்கம்மா இன்னைக்கு கமாண்ட் ஆஃப் த டேவை பார்த்துருவோம். மாமி நான் துபாயில் இருக்கேன். வீட்டில் வேலை பார்க்கும்போது இந்த வீடியோ பார்ப்பேன். தனியாக இருக்கிற ஃபீலே இருக்காது. முக்கியமாக வீடியோ பார்க்கும்போது எனக்கு பேபி இல்லைன்னு ஃபீலே இருக்காது. மனசார சொல்கிறேன், இதுதான் உண்மை. எங்களுக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாரும் துவா செய்கிறோம். நீங்களும் எல்லாருக்காக துவா செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டே மாப்பிள்ள தெரியாதனமா முத்துப்பேட்டைக்கு வந்தாச்சுல. எவ்வளவு டிராபிக் பாருப்ப. முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல. நான் தான் சொன்னேன்ல அங்க போக முடியாது, செம்ம டிராபிக்கா இருக்கு. வீடியோலாம் நான் பார்த்தேன், ஆனா நீ தான் கேட்க மாட்டேன்ட்ட. புளிப்பால் வேணும் கழுதப்பால் வேணும்னு கூட்டிட்டு வந்துட்டேன் என்ன. இப்போ டே கிறுக்கு போயில கழுதப்பால் இல்லடா, சிங்கப்பால். எங்க அம்மா வாங்கிட்டு வர சொன்னது. எவ்வளவு நாள் தான் அந்த பசும்பாலே தண்ணி போட்டு குடிக்கிறது. ஒரு நாளைக்கு சிங்கப்பால் 1/2 லிட்டர் வாங்கிட்டு வா. நம்ம தண்ணி ஊத்தாம குளக்குழந்து வர வாங்கிட்டு வாண்டுச்சு. அதுக்குதான் வந்தேன். என்ன பிடிக்குது ஊரு, எப்படி போறது? அல்லாத நம்ம ஊரா இது? என்ன புள்ள கூட்டமா இது? இன்னும் புள்ள கார் வந்துக்குது. ஜெயின்ஸா, நீ ஜெயிச்சிட்ட ஜெயின்ஸா. இந்த சந்தோஷமான செய்தி எப்படி முதல்ல ஜெயின்ஸாட சொல்லணுமே. இது துபாய் சேர்ச்சி ரோடா இல்ல நம்ம ஊரு ஆசாத நகரான்னு தெரியலையே. எவ்வளவு காரு அல்லாவே. ஜெயின்ஸா உலக ஃபேமஸ் ஆயிட்ட ஜெயின்ஸா. நீ எங்க மாமி உங்க தோஸ்த ஆளை காணோம். வருவாங்க, ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு டயர்டாயிப்பாங்கல்ல, படத்துக்கு நேரத்தில் கொண்டு லேட்டாக வருவாங்க. என்ன அடி உச்சி குடும்பி ஊரே ஒரே கூட்டமாக இருக்குது. நம்மள என்ன இளவு எது கட்சிக்காரனும் மீட்டிங்கி கிட்டங்கி போகிறான் அடி உச்சி குடும்பி. தெரியலையே மாமி, நான் எனக்கு அதுவும் தெரியலையே. யாரும் எதுவும் சொன்னாங்களே கூட்டமாக வைக்குது. ஆமாண்டி, சாஜா வந்தவன் சொன்னா ஒரே ஒரே கூட்டமாக இருக்குது. போக முடியல வரவும் முடியலன்னு கேட்டீங்கன்னா என்னன்னு தெரியலையே. ஆமாம்மா உங்கள் மகன் தானே. யாராவது 2 பேர் கூட நடந்து போய் ரோட்டில் கூட்டமாக்கின்னு இருப்பாப்ல. சரி சரி விடுங்க, காலையில் விழுந்தாங்க வந்து நீச்சு போடுவான் பாரு. அங்கே பாருடி யாரும் வர்றாங்களே புதுசாக. யாரை தேடிக்கிட்டு வர்றாங்கன்னு தெரியலையே. ஒன்றா விசாரிச்சுக்கிட்டு வர்றானுவோ. யாரு உச்சி குடுப்பி எங்கேயும் கலவாடுகளான்னு டொண்டி அதையும். மாமி சும்மா இப்போ தான் இன்னும் சந்தேகப்படாதே மாமி. ஆமா நான் என்ன கலவானியா? ஆமாம்மா இல்லைன்னா மட்டும் நான் பெரிய கலைவாணியா. நீ வந்தா தெரிய போகுது. இப்போ என்ன அது சொல்கிறத பார்த்து நமக்கே சந்தேகமாக்கே. நம்ம தான் எங்கேயா தூக்க கண்ணில் கேட்க கண்ணில் இதே கலாண்டுலான்னு வந்துட்டோமா? என்னன்னு தெரியல, பயமாக்கே. இங்க இன்ஸ்டா ஜெயின்ஸா வீடு எங்கம்மா இருக்கு? என்ன மம்மி, யார் மம்மி வேணுவா? அங்கே முகமுடியில் போட்டு நிற்கிறேன் மம்மி. அதாண்டி எனக்கும் தெரியல யாருண்டு. உச்சி குடும்பி பயந்த மாதிரி காட்டிக்கிறாத. மிரட்டி விட்டுறாமா. இல்லாட்டி பயந்தோம்னாக்கா செயினுக்கு நான் தூக்கிட்டு போயிடுவானுவா. இங்கெல்லாம் யாரும் இல்லை. என்ன பின்சாண்டு அடிக்கிறல. என்ன தெருவுக்குள்ள வந்து ஆம்பளை இல்லாத விட்டோம்ல கல்லணுலாம் நீங்களுவா. அம்மா மரியாதை பேசுங்கம்மா. சார் யாரும் தெரியுங்களா? ஓ யார் அந்த சாரா? என்ன சட்டை போட்டு டை கடிதாக கீழே பேண்ட்டை காணாம கழட்டி போட்டு வந்துட்டாரோ உட்படாதவரு. எந்த சாரு புக்கமலை? அவர் தான் சிபிசிஐடி ஜான் பிரிட்டன். சும்மா தான் ஏபிசி கொப்பந்தாடி தான் எங்களுக்கும் தெரியும். என்ன பிரிட்டாவா? பிரிட்டானியா பிஸ்கெட் மாதிரி ஆளு பிரிட்டாவான். இங்கெல்லாம் இல்லை ஆம்பளை விட்டோம்ல வராது. அங்கிட்டு பாங்கலுவா இப்படாதான் பண்ணுவா. அவனை பார்த்தா பயமாலமாக்கி கருப்பு முருவா சாதிய. அவரை யாரு நினைச்சு அவர் யாரு தெரியுமா? சாருக்கு பாதுகாப்பு பூனைப்பட. என்ன அது கிரட்டு பூனை இடம் கத்துது. இடையில பண்டி மாதிரி கத்துது. என்ன பூனை இது? பூனைப்பட பால் குடிக்குமா அந்த பூனை? இல்லை எலியே பிடிச்சிங்கம்மா. எங்க உள்ள ஊர்பட பெருச்சாலும் நிற்கிதுமா. அம்மா சும்மா வளன்னு பேசக்கூடாது. இன்ஸ்டா ஜெயின்ஸா வீடு எங்க இருக்குன்னு தயவு செய்து சொல்லுங்க. இல்லைன்னா எஃப்ஐஆர்ல உங்களை சேர்க்கிற மாதிரி இருக்கும். மாமி அந்த பக்கிரிச்சியை தான் கேட்குற மாதிரி தெரியுது. என்னமோ இன்ஸ்டா பேர் முன்னாடி என்னமோ வச்சுக்கணும். அப்புறம் இன்ஸ்டா வந்து ஜெயின்ஸாவை காட்டி விட்டுருவோம் மாமி கையை. நமக்கு எதுக்கு வந்து இந்த போய் 3வது வீடு ரைட்டு திரும்பினா மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிங்க. அந்த வீடு தான் வாசம் கொஞ்சம் நாத்த கேடா கிடக்கும். ஏதோ கிடக்குன்னு சொல்றாங்க. வாசல்ல என்ன நல்லா விசாரிச்சுக்கையா. அதுதான் நாத்த கேடா கிடக்குன்னு சொல்றாங்க சார். ஏதாவது புதுசாக ஏதாவது வண்டி கிண்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாவில் சம்பாரிச்சு வாங்கியிருப்பாங்க போல. புக்காட்டி மாதிரி நாத்த கேடுனது வண்டி வந்திருக்கும். வெளிநாட்டு வண்டியா இருக்கும் சார். வாங்க பாத்துக்கலாம். ஏமா அந்த வண்டி என்ன கலர்னு தெரியுமா கரெக்டா? என்ன வண்டி நொண்டின்னு அங்க போய் பாருங்க ஜெயின்ஸாவை. ஆபீசர் போறவள்ள ஊர்பட்ட நாய்களுக்கு அந்த பூனையை பத்திரமா பாத்துக்கோங்க. கழுத்தோட கவிர போகுது. மாமி என்னன்னு தெரியல மாமி. உன்னோட பார்த்தா உண்மையான போலீஸ் சட்டம் தான் தெரியுது. வாங்க போய் என்ன இருக்கு என்னன்னு பாப்போம். அவனை போறது மாதிரி குறுக்கோளி நம்ம போயிடுவான். கண்டா வர சொல்லுங்க. ஜெயின்ஸாவை கையோட கூட்டி பாருங்க. ரோடெல்லாம் கூட்டமம்மா ஜெயின்ஸாவை தேடுதம்மா. ஏன் கழிச்சு அழுவிக்கிட்டு வர்றா. லொக்கேஷன் பார்க்க போறேன்னு ஜாக்கிரதையில போய் விழுந்துட்டானோ. எதுக்கு அழுவுறா? இந்த சந்திரன் பேர ஒட்டு கேட்கற பேர்ல முதுகுல ஆபியம் விளையாட போற மாதிரிமா நிக்கிறா. வந்து எங்கிட்டு வாடி வச்சுக்கொண்டு போய் வலிக்குது முதுவை. ஒத்தவமா லேசா கைப்பற்ற இயலாது. நில்லுங்க மாமி, பேசாம இல்லாட்டி மாட்டிக்கிடுவோம். ஜெயிச்சா எப்போது அடி வாங்கிட்டு அழுவ ஜெயிச்சா. அன்னைக்கு அழுவுறது ஆனந்த கண்ணீர். ஜெயிச்சா நீ ஜெயிச்சுட்ட. ஜெயிச்சா 8 லட்சம் 10 லட்சம் 1 கோடி பேர் பார்த்துட்டாங்க. ஜெயிச்சா அந்த வீடியோவை ஊரே சம்பிச்சு போய் கிடக்கு. ஜெயிச்சா உடனேதான் ஜெயிச்சா தேர்றாடுவோம் எல்லாரும். ஜெயிச்சா எங்க புளிப்பால் வாங்கணும்னு ஜெயிச்சாடா. எங்க போறது ஜெயிச்சா? அட என்னடா சொல்ற? அப்படியாடா பேபஸ் ஆயிட்டா. சூப்பர்ரா. ஆனா புளிப்பாலுக்கு நம்ம எங்கடா போறது? ஒரு 10 லிட்டர் பாக்கெட் பாலம் வாங்கிட்டு வந்து 20 லிட்டர் தண்ணியை ஊத்துறா. வர்றவளுக்கு ஆள் கொஞ்சம் பிடிச்சி கொடுக்கலாம்டா.
காசுரா காசு குட்டி முஸ்தபா யார்கிட்டையும் சொல்லாத. காசுதான் ஜெயிச்சா காசுதான். ஆனா அந்த 10 லிட்டர் பால் வாங்குறதுக்கு காசு வேணுமா ஜெயிச்சா? அது ஒரு 700 ரூபா ஒரு ஜெயிச்சா கொடு ஜெயிச்சா. அந்த காசு என்னட்டையும் தான் நான் ஏன்டா இந்த திண்ணையில உட்காந்துக்கிறேன். ரசீதாட்டா கேட்டு பாக்குறியா? எல்லாத்துக்கும் நம்மள்ட்ட ரூபா பழைக்கமா? சார் இவங்க தான் சார் அந்த இன்ஸ்டா புகழ் ஜெயின்ஸா. அவங்க பேரை தான் சார் பக்கத்தில் நிற்கிறது. அவன் தான் வீடியோகிராஃபர். குட்டி முஸ்தபா ஊடு வரைக்கும் கிரௌடு வந்துருச்சடா. யாரா இவனுவா? மொட்டை தலையா ஆகிறான் கேரளாக்காரனா? தெரியல ஜெயிச்சா. ஆளை பார்த்தா அந்த பல்க் ஆகிக்கணும் ஜெயிச்சா. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? நான் ஒரு காரியமும் பண்ணல சார். பால் பாக்கெட் தான் வாங்கணும், வாங்கி தான் தண்ணி கலக்கணும். இந்த அதெல்லாம் வந்துட்டியா? பாலா என்னந்தியா? நான்சென்ஸ். யார் மேன் இந்த பைய? சார் அந்த பேர் சாதாரண பைய கிடையாது சார். அவனை சாதாரணமா நினைக்காதீங்க. உலகம் காரணமே அவன் தான். உங்களால நீங்க படுத்தின பாடல அந்த ஊர் எப்படி என்ன ஸ்தம்பிச்சு போய் கிடக்குதுன்னு தெரியுமா? இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டு. அதுவா சார்? அது நாங்க ஃபேமஸ் ஆயிட்டோம். நீங்க இனிமேல் சும்மா அவ்வளோ எங்களை வந்து பார்க்க முடியாது. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும். எல்லாத்துக்கும் காரணம் அந்த குட்டி முஸ்தபாங்கிற என் பேரன் தான். லூசு ஜெயிச்சா. விபரீதம் தெரியாம லூசு உலகி கிடக்குது. இவன் போலீஸ்காரனு தெரியாம. சரி நமக்கு இதுல சம்மந்தம் கிடையாது. நான் சும்மா போவேன் ஆடு வீடு மேய்க்க காட்டுக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. முழுக்க முழுக்க ஜெயிச்சா தான் அதுக்கெல்லாம் காரணம். நமக்கு அதுக்கு கொஞ்சம் கூட அது கிடையாது. பாவம் ஜெயிச்சா. ஜெயிச்சா உன் பேரும் புகழ் உனக்கு மட்டும் தான் சேரணும். பழைய படமா பார்த்து ஜென்யூனா மாறி இருப்பான்னு நினைச்சேன். ஆனா குட்டி முஸ்தபா இவ்வளவு ஜென்யூனா மாறிப்பான்னு எனக்கு தெரியல. நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிக்கிறேன்டா எல்லாத்தையும். நம்ம பையனோட நேரடி பண்ணணும். முதல்ல பண்ணிக்கிட்டு நீங்க ஜெயிச்சாவை எப்படி விசாரிக்கணுமோ அது மாதிரி விசாரிச்சுக்கிறீங்க. வரவா தம்பி, உன்னை தான் முதல்ல விசாரிக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவை. அல்லாவே கண்டுபிடிச்சான் அவளை. அரெஸ்ட் பண்ணிடலாமா சார் அவனை? அரெஸ்ட் ஹிம். ஏண்டி உச்ச குடும்பி ஜெயின்ஸ் அவன் ஆர்டிஸ்ட்டுங்கிறாங்களே. ஆர்டிஸ்ட்னா என்ன? உதவி ஆர்டிஸ்ட் இல்ல மம்மி. அரஸ்ட் தான் கைது பண்ண போறாங்க மம்மி. பொய்யா சொன்னால இன்ஸ்டாகிராம்ல யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க போலக்கு. யார் மம்மி நீங்களா? சந்திரனப்பா இருக்கிற வேலையே பார்க்க இயல. இது இவ்வளவு வேலை போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பிடிச்சிட்டு போனாலும் ஜெயின்ஸாவை எத்தனை வருஷம் ஜெயிலு? அது ஆயுள் தண்டனை தான் மம்மி. சாவர வரைக்கும் அங்கதான் கிடக்கணும். அல்லாவே அப்படியாடி? நம்மளோட கடன் வாங்கிடலாமா நிறையா? அதெல்லாம் ஜெயில கல்லுகள் உடச்சு அடைச்சிடுவோம் மம்மி. கவலைப்படாதீங்க மம்மி. நம்மளும் போமா? சும்மா இருடி உருப்படாதவ. ஆளு கூட வாங்கிட்டு நம்மளே சேர்த்து ஏற்றிட்டு போயிடுவானுவா. நமக்கு திங்க இல்லாத மாதிரி ஜெயில் சோறலாம் அந்த வீட்டில் போடுற சோறே திங்க இயல. மீனானமும் இதுவுமே அங்கே இதில் போனலாம் களி. முதல்ல 2 பேர் ஸ்டேஷனுக்கு வாங்க, அதுக்கப்புறம் விசாரிச்சுக்கலாம். சார் சும்மா இந்த மிரட்ட முடியாது. எங்களுக்கு சட்டம் தெரியும். எஃப்ஐஆர் இருக்கா? அது ஒரு லேடி அரெஸ்ட் பண்றதுக்கு இன்னொரு லேடி போலீஸ் வரணும். லேடி போலீஸ் இருக்கா உங்கள்கிட்ட? சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன். நீ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவா? நம்ம எத்தனை சாக்கடை வரைக்கும் போயிருவா. வாடா மரியாதையா. சார் அவன் கொஞ்சம் கரெக்டாக தான் சார் கேட்குறான். யோ சும்மா வாய், ஆனால் நான் பார்த்துக்கிறேன் ஃபார்மாலிட்டிஸ்லாம். அட உருப்படாதவனே குட்டி முஸ்தபா. பேமஸ் ஆக்குறேன்னு இப்படி நடுத்தரல கொண்டு வந்து நிப்பாட்டிடுறதே என்னைய. ஜெயின்ஸா ஃபேமஸ் ஆகிறதுக்கு முதல் படியே ஜெயிலுக்கு போறது தான். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். நம்ம அப்பனா என்ன, நம்ம வந்து கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். வா ஜெயின்ஸா, இப்போ பேக்ரவுண்ட் சாங்க போட சொல்லிடுவோம். வேகமா நடங்க. பாத்தியா ஜெயின்ஸா பேக்ரவுண்ட் சாங்க? நான் பல்லாரிக்கிறேன் நான் மம்மி. நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். வா போவோம். மேடம் இவங்க தான் மேடம் அந்த நியூசன்ஸ் கேஸ்ல அந்த ஜெயின்ஸா. நீங்க பண்ணிருக்கிற காரியத்துக்கு உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு தெரியுமா? நாங்க என்ன மேடம் பண்ணுவோம்? நாங்க என்ன இல்லாத சொன்னோம்? முத்துப்பேட்டை என்ன மேடம் இல்ல? நாங்க லகுன் இருக்குன்னு சொன்னோம். இது தர்கா இருக்கு. எவ்வளவுதான் எங்க ஊர்ல இருக்கு. நாங்க என்னதான் அப்படி இன்ஸ்டாகிராம்ல இது பண்ணிட்டோம்? மக்கள்லாம் வரதான் செய்வாங்க. அரசாங்கம் தான் எங்க ஊரை வந்து பாதுகாத்து சுற்றுலாத்தலம் அமைக்கணும். சும்மா நீங்க எங்களை வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. நான் வக்கீல் படையை வர சொல்லியிருக்கேன். இப்போ அதெல்லாம் சரி. புலிப்பால் கிடைக்கும் சிங்கப்பால் கிடைக்கும்னு ஏமாத்த பாக்குறீங்களா? வெளிநாட்டுல இருந்தாலும் முதற்கொண்டு ஆளுங்க அங்க போன் அடிச்சு கேக்குறாங்க அந்த மாதிரி நடக்குதான்னு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருவாங்க போ உங்களை விசாரிக்கிறதுக்கு. அதெல்லாம் ஒரு இதா வரும்போது ஃப்ளோல வர்றதுதான். அதுக்கெல்லாம் நம்ம நாங்க நம்ம வித்துக்கிட்டா இருக்கோம். சும்மா படுக்கிட்டு எங்களை படுத்து டாக்டர் பண்ணி அடிக்கப்படாது. ஜெயின்ஸா நானே பேசிருக்கேன். நீ கொஞ்சம் பேசு ஜெயின்ஸாமா. இப்படி தானடா என்னைய பேசுன்னு கொண்டு வந்து என்னைய வாயடைச்சு நிக்க வச்சுட்டியடா உருப்படாதவனே. ஜெயின்ஸா வாயை மூடிக்கிட்டு இருக்கா ஜெயின்ஸா. நம்ம ஏதாவது பேசணும். நம்ம பேசாம வெளியே போக முடியும். பாத்தியா அந்த குண்டச்சி இந்த முத்து வைக்கிறாண்டே பிடிச்சி ஒரு அரை அறுத்தான்னு வச்சுக்க ஜெயின்ஸா. 8 நாளைக்கு எந்திரிக்காது உனக்கு. என்னைய விட்டுருங்க. நான் ஒரு இன்னசென்ட். எந்த தப்பு பண்ணலனா என்னைய விட்டுருங்க. மரியாதையா உண்மையை சொல்லு. உனக்கு பின்னாடி எந்த இயக்கம் இருக்கு? என்னடா குட்டி முஸ்தபா இயக்கங்கிறாள் அப்படின்னா என்னடா? அது ஒன்றும் இல்லை ஜெயின்ஸா. உன்னை பின்னாடி இருந்து யார் இயக்குறதுன்னு கேட்குறாங்க. உனக்கு உன்னை பார்த்தாவே தெரிஞ்சு வச்சு பழகி நடக்க இல்லாதுண்டு. இந்த கல்ச்சா பேச்ச கேட்டா அடி கன்ஃபார்ம் ஆகலும் பழகி. எனக்கு நடக்கவே இயலலை. என்னை யாருமா இயக்க போறது? ஐ எம் இன்னசென்ட்.
நான் ஒரு இன்னசென்ட், என்னைய விட்டுருங்க நல்லா ஐப்பிய. நான் ஒரு இன்னசென்ட், விட்டுருங்க நல்லா ஐப்பிய. ஜெயின்ஸா என்னாச்சு? ஏன் கடந்து தூக்கத்துல கத்துற? ஜெயின்ஸா எந்திரி. எங்க குண்டு போலீஸ், எங்க பூனை பட, எங்க யாரையுமே காணோம். எங்க 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 பைத்தியம் இதே முடிஞ்சிருச்சா? என்னாச்சு ஜெயின்ஸா உனக்கு? எல்லாமே அது கனவா? நல்லதா போச்சுமா. கனவோட தொலைஞ்சிச்சே. அதை ஏன்டா குட்டி முஸ்தபா கேட்குறா? நம்ம வீடியோ போட்டு பிரபலமாகி நம்மளை போலீஸ் எல்லாம் தேடி வந்து கனவு கண்டேன்டா முஸ்தபா. பெரிய பிரச்சனைடா. வீடியோவும் டெலிட் பண்ணிடுவோமா? ஜெயின்ஸா ஃபேமஸ் ஆனாலே போலீஸ் எல்லாம் வரதான் செய்யும். ஆமா, இதைத்தான் நம்ம கழிச்ச கனவுலையும் சொன்னான், நேர்லையும் சொல்றான். இவன் கொண்டு போய் நிப்பாட்டிடுவானுவோ, கண்ட கனவு நெசமா போயிருமோ. ஏங்க முத்துப்பேட்டைக்கு வராது, எங்க ஒண்ணுமே இல்லைங்க. கேமராமேன் கட் 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 கட். அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஆமாம்மா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கம்மா.